கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தையில முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கார்களே. இதை பற்றி நம்ம இன்று தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணிடலாம். ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா, அன்புள்ள கர்த்தாவே, இன்று கூட ஆண்டவரே ஏசப்பா, இந்த புனித வெள்ளி அன்று கூட இங்கே நாங்கள் சபையில் கூடியிருக்கோம் கர்த்தாவே. இன்று நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இது மூலியமாக எங்களுக்கு ஆண்டவரே உண்மை போல நாங்கள் இருக்க ஆண்டவரே என்னை மறைத்து நீங்கள் வெளியப்படுங்க ஏசப்பா. எல்லா காரியங்களும் சரியாக சொல்லவும், எல்லா ஆண்டவரே ஏசப்பா எல்லாத்துக்கும் கன்வே ஆகணும் ஏசப்பா. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின்படி என்னை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. அப்படி சொல்லி பெரிதான கிருபைக்கு நன்றி. ஆமென். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இது ஏசப்பா சிலுவையில் மன்னிப்பு கேட்குறார். அதாவது மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. யாராரன்னா, இவரை துன்பப்படுத்தினவங்களை, இவங்களை துயரப்படுத்தினவங்களை, இவங்களை அடிச்சவங்களை, அசிங்கப்படுத்தினவங்க எல்லாத்தையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்றாரு. இந்த இடத்துல ஏன் முதல் வார்த்தையே ஏசப்பா மன்னிப்பை குறித்து பேசியிருக்காரு. மன்னிப்பை அவர் ரொம்ப வேல்யூபிளாக வச்சிருக்காரு, ரொம்ப அதை மதிப்பாக பார்க்குறாரு. அப்போது நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தானியேல் 9:10, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஏசப்பா கிட்டதா இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஏசப்பா சொல்லியிருக்காரு, நம்ம பிறரை மன்னிச்சாதா அவர் நம்மளை மன்னிப்பார். ஆனால் நம்மள எத்தனை பேர் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு சாலாக் அப்படின்னு எபிரேய மொழியில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தேவன் மனிதனுக்கு அளிக்கும் மன்னிப்புக்கு மட்டும்தான் பொருதும். மற்றபடி நம்மளுக்குள்ளேயே அளிக்கிற மன்னிப்புக்கு இது பொருந்தாத ஒரு வார்த்தை. சாலாக் அப்படின்றது தேவன் மனிதர்களை மன்னிக்கிற ஒரு வார்த்தை. கடவுள் மன்னிக்கிறவர். ஏசப்பா இதுவரைக்கும் நம்மளோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருக்காரு. எதையும் அவரை நம்மளை மனிதர்கள் போல நம்மளை குத்தி காட்டுறதோ இல்லை எந்த ஒரு காரியங்களும் அவர் நம்மளுக்கு பண்றதில்லை. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு பைபிளில், சத்துருக்களை நேசிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளால பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கூட நம்மளால ஒற்றுமையாக இருக்க முடியல. அப்படி நம்ம இருக்கோம். ஆனால் சபையில் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், இந்த வசனங்களை படிக்கிறோம், இதை பற்றின அறிவு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம கூட இருக்கவங்கள நேசிக்கிறது இல்லை. எந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அந்த இடத்துல நார்மலாகவே இப்போ ஒரு குழந்தைங்க இருக்காங்க, கூட பிறந்தவங்க குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை அவங்க அண்ணாவையோ தங்கச்சி அடித்தா கூட உடனே திருப்பி நம்ம அந்த குழந்தை என்ன பண்ண திருப்பி அடிக்கும். அந்த இடத்துல நம்மளால மன்னிக்க முடியாது, டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் ஏசப்பா சிலுவையில் இருக்கும்போது கூட எல்லாரும் அவரை கஷ்டப்படுத்தின பொழுது கூட அவரை காரி துப்புனாங்க, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட எந்த மனுஷனாலும் அதனால் பண்ண முடியாது. ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல கூட பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கணும். நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். எவ்வளோ பெரிய காரியங்கள் நமக்கு யார் என்ன வேணால் செய்து போட்டோம், அது நம்ம மன்னிக்கிற மனதுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறார் இல்லையா? அதே போல் நம்மளும் பிறரை மன்னிக்கணும். நம்மளுடைய பாவங்களை அவர் மனசில் வச்சுக்கிறது இல்லை, நம்மளை திருப்பி எதுவுமே கேட்கறது கிடையாது. ஆனால் நம்ம சாதாரண மனுஷங்க திருப்பி ஒரு கோபத்தில் அதை திருப்பி சொல்லி காட்டினா நம்ம சும்மா வாயில் மன்னிக்கிறதோட மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம அதை வெளிப்படுத்தணும். அதாவது நம்ம அன்பால் அவங்க வெளிப்படுத்தணும். நம்மளோட ஒரு தடவை நீ சரி மன்னிச்சிட்ட அப்படின்னு போயிடக்கூடாது. நம்ம அதுக்கப்புறம் கூட அந்த அவங்க பண்ண குற்றங்களை நம்ம அவங்கள திரும்ப சொல்லி புண்படுத்தக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்தினவங்களை கூட மன்னிச்சாரு. மத்தேயு 6:15, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நம்ம மற்றவங்களோட குற்றங்களை மன்னிக்கிற அளவுக்கு மனசு இல்லை அப்படின்னா நம்மளையும் ஏசப்பா மன்னிக்க மாட்டார். இதெல்லாம் நம்ம சும்மா பைபிள் வாசிக்கிறதோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும். ஏசப்பா போதிச்சார், பிறரை மன்னிக்கணும்னு சொன்னார், பிறர் மேல் அன்பு காட்டணும்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதோட மட்டும் நிப்பாட்டாமல் அதை அவர் நேரில் செஞ்சார். சிலுவையில் அவர் எல்லாத்தையும் மன்னிங்க அப்படின்னு சொன்னார்.
நம்ம இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் வந்து எல்லாத்தையும் மன்னிக்கணும். நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏசப்பா எல்லாத்தையும் மன்னிச்சாரு. ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க எல்லாத்தையும் மன்னிச்சாரு. ஆனா நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட மன்னிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட மனசு இல்லை அப்படின்னா நம்ம உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நம்ம வந்து பிறர்களை மன்னிக்கணும், எல்லாத்தையும் மறந்துடணும். ஏசப்பா வந்து அதை வந்து நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அது வந்து ஏசப்பா விரும்புகிறாரு நம்மள்ட்ட இருந்து. அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் மன்னிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, இப்போது நீங்கள் ஒருத்தங்களை மன்னிக்கல, அவங்களோட பாவங்களை அவங்களுக்கு செஞ்ச குற்றங்களை நீங்கள் இன்னும் மனசில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்ப அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து உங்களால் பேச முடியாது, பேசணும்னு தோணாது. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு ஐக்கியம் அங்கே வந்து கட் ஆகுது, அங்கே ஒரு சமாதானம் இருக்காது. ஏசப்பா வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் இருக்க சொல்லியிருக்காரு, பிறர் மேலே அன்பு செலுத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு விஷயம் ஒருத்தங்களை மன்னிச்சிங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க. அந்த இடத்துல ஏசப்பா கிரியை செய்வார். அவங்க என்ன செஞ்ச தப்பை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏசப்பா வந்து செய்வார். கண்டிப்பாக ஒரு அற்புதம் செய்வார். நம்ம அதற்கு பிறரை மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கிறது மூலியமா பிறர் கூட இன்னும் வந்து நம்மளால க்ளோஸ் ஆக முடியும், இன்னும் வந்து நம்ம நல்ல மனுஷங்களை கூட வச்சுக்க முடியும். அதனால பிறரை மன்னிக்கணும். கடைசியாக கொலோசியர் 3:13, ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் செஞ்சு காட்டினார். அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம யாரும் நம்மளுக்கு என்ன ஒரு தவறுகள் செஞ்சாலும் சரி, அதை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை மன்னிச்சிருவோம், அதை மறப்போம். நம்ம மனசு வந்து சுத்தமாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களும் பிறரை குறித்ததான தேவையில்லாத எந்த ஒரு எண்ணமும் நம்ம மனசில் வேணாம். நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். ஏசப்பா அதனால தான் இது வந்து இந்த மன்னிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறார். அதனால நம்ம பிறரை மன்னிக்கணும். மன்னிச்சா ஏசப்பா நம்மளோட தப்பிதங்களையும் மன்னிப்பார்.